இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 பற்றியும் அது கீழே டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பில்டிங்கை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு, புதுசாக ஃப்ரேம் பண்ணப்பட்ட ரூல்ஸ் 2024 அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸை பற்றியும் நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் வந்து 2022 அமெண்ட் ஆனதுனால அதில் இருக்கிற ஒரு முக்கியமான சேஞ்சஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1994 அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட்னு சொல்லி ஒன்று இருந்தது. 1994 அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் அந்த சட்டத்தின் கீழே எல்லா பர்ச்சேசர்ஸ் எல்லா அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸும் சேர்ந்து ஒரு டீட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்தது. அதே மாதிரி அசோசியேஷன் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கோடிஃபை ஆகாத ஒரு நிலையில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில லூப்போல்ஸ் இருந்து கோடிஃபை ஆகாதப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டெமாலிஷன் ஆஃப் பில்டிங் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், ஏன்னா பழைய பில்டிங் ஆகிடுறது நிறைய சிட்டிலேயே நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஒரு பில்டிங் வந்து ஒரு பில்டிங்கோட நார்மல் லைஃப் ஒரு 40 வருஷம் இல்லை 50 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப பழைய பில்டிங் ஆகிடுறது. அதை வந்து டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து முன்வராங்க. ஸோ அந்த டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அந்த பழைய ஆக்டை விட புதுசாக ஃப்ரேம் பண்ண அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்டு கீழே 2024 கொடுக்கப்பட்ட ரூல்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸு இந்த 2022 அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்டில்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருந்தது டீட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்னு போட்டு எல்லோரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது ஒன்று இருந்தது. இப்போ இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரமோட்டரே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங்கோட ப்ரமோட்டரு இல்லைன்னா அந்த பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணவங்களில் மெஜாரிட்டி ஃப்ளாட் ஓனர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டிக்ளரேஷன் ஒன்று அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்தா அதுவே சஃபிஷியன்ட்டு. தனியாக ஒரு டீடு ஒன்று போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுன்றது அவசியம் இல்லைன்றது முதல்ல இப்போ கொடுத்துருக்கு. நடைமுறையில் டீடு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது எங்கேயுமே அவ்வளோவா கிடையாது. அது வந்து அவ்வளோ ப்ரிவலண்ட்டாக கிடையாதுனாலும் இப்போ இந்த டிக்ளரேஷன் கொடுக்கணுன்றது புதுசாக வந்திருக்கு. இந்த டிக்ளரேஷன் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி 90 டேஸுக்குள்ளே கொடுக்கணுன்றது வந்தது. ஸோ இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாத ஏரியாஸில், ஸோ சிஎம்டிஏக்குள்ளே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லை கார்ப்பரேஷன் ஏரியாக்குள்ளே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுன்றது இருக்குது, அப்புறம் அந்த பிளானிங் அத்தாரிட்டியே கொடுக்கறதுன்றது இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாத ஒரு சில ஊர்களில் ஒரு சில ஏரியாஸில் அந்த முதல் இபி கனெக்ஷன் வாங்கின டேட்டு அது வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் டேட்டுக்கு ஈக்குவலாக கருதப்படுறது. ஸோ முதல்ல அந்த ஃப்ளாட்லேருந்து ஒருத்தரான இபி கனெக்ஷன் வாங்கிட்டாருன்னா அது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக இதில் கொடுக்கப்பட்டது என்னென்னா இந்த ரீடெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான். இந்த ரீடெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் ப்ராஜெக்டை பற்றி இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் தெளிவாக போட்டிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதுக்கான ஃபார்ம்ஸும் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் என்னென்னா அந்த பில்டிங்கோட அசோசியேஷன் தானாகவே முன்வந்ததாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா 1/4 மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறவங்க 1/4 வந்து சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று கன்வீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பில்டிங்கை ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோஷன் ஒன்று கொண்டு வர முடியும். ஸோ இந்த மோஷனுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டியோட கன்சென்ட் தான் போதும். எல்லாரும் கன்சென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றது ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸில் வந்திருக்கு. ஸோ 2/3 மெஜாரிட்டி இருந்தால் போதும், 100% மெஜாரிட்டி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அசோசியேஷன் வந்து ஒரு ப்ரமோட்டரை என்கேஜ் பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயில்டு ரீடெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டீட்டெயில்டு ரீடெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் கார்பெட் ஏரியா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும், இல்லை என்ஹான்ஸ்மெண்ட் எதுனா கிடைக்காதுனாக்கா யார் எவ்வளோ பணம் போடணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, இல்லை அந்த யூடிஎஸ் வந்து எதனா சேல் பண்ணணும்னா அந்த ப்ரப்போசல் ஃபுல்லாக இன் டீட்டெயில் அந்த டீட்டெயில் ரீடெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் ரீடெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்த அப்புறம் யாருக்கான எதனா அப்ஜெக்ஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஓனர்ஸ்க்கு எதனா அப்ஜெக்ஷன்ஸ் எதனா இருக்குதுன்னா அந்த டீட்டெயில் ரீடெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வர ஸ்டேஜ்லேயே அந்த அப்ஜெக்ஷன்ஸை தெரிவுபடுத்த முடியும். அதை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமும் அதையும் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அதுதான் டீட்டெயில்டு ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து அந்த அசோசியேஷன் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு அந்த பில்டிங் எப்படி
ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்ற இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தி அதில் சொல்லப்படுறது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கச்சே ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன், அதனால் கன்ஸ்ட்ரக்ஷனுன்றது ஒரு நாளில் நடக்காது, அதுக்குன்னு நடக்கிறதுக்கு ஒரு சில டைம் ஃப்ரேம் ஒன்று தேவைப்படுறது. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் சம்மந்தமாக, இல்லைனாக்கா அவங்க கிடைக்கிற காம்பன்சேஷன் சம்மந்தமாக, இல்லை பவர் கொடுத்து இல்லை செயல்டீட் பண்ணியோ அந்த யூடிஎஸில் எவ்வளோ வந்து ப்ரப்போர்ஷனேட்டாக கொடுக்கணுன்றதுக்கு சம்மந்தமாக எல்லாமே அந்த டீட்டெயில் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம் பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு பில்டர் வந்து அந்த ப்ராஜெக்டை எடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. இந்த டீட்டெயில் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் ஏதான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்து பொசிஷனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முரண்பிடிச்சாங்க அப்படின்னா இந்த அத்தாரிட்டி, அதாவது இந்த அசோசியேஷனோட அத்தாரிட்டி, ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய அந்த அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணலான்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவங்கள வெளியேற்ற முடியும். ஸோ நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் டீட்டெயில் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்தோடனே நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸில் ஸ்பெசிஃபை பண்ண டேட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பொசிஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே போகணும். அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு அந்த ஸ்கீம் பிரகாரம் அலாட் ஆகிருக்கிற அந்த ஃப்ளாட் வந்து இவங்களுக்கு திரும்பி கிடைக்கும்ன்றது இருக்குது. ஒருவேளை அவங்க அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா போலீஸை வச்சு வெளியேற்ற முடியும் அப்படின்றது இருக்குது. சிட்டியில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து இந்த ரூல்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு 40-50 ஃப்ளாட் இருக்கும். இந்த 40-50 ஃப்ளாட்டில் ஒரு 5-6 பேருக்கு மட்டும் உடன்பாடு இருக்காது அதை டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் 2015லேயும் 2021லேயும் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவாக இது இருந்தது. அதாவது ஒரு ஃப்ளட்ஸ் வந்த சமயத்தப்போ ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்கிறவங்க இல்லை 2nd ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு உடன்பாடு கிடையாது இதை டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றது. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தவங்கலாம் இன்னண்டேட் ஆனப்புறம் வருஷம் இப்படி ஆகுன்ற ஒரு பயத்தில் இந்த டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்வராங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இந்த வேறுபாடு வந்து ரொம்ப பெருசாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு 2/3 மெஜாரிட்டி இருந்ததுன்னா இந்த டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் இருக்குது அப்படின்னு கொடுக்கப்பட்டது இந்த தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸ் 2024 கொடுக்கப்பட்டது.